வணக்கம். இன்று உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நம்மளோட சேனல்ல நிறைய நல்ல விஷயங்கள பத்தி பார்த்துட்டு வரோம். அந்த வகையில் இன்று நாம் தெரிந்து கொள்ளப் போவது ஒரு குட்டி கதையை பற்றி தெரிந்து கொள்ளலாம். வாழ்க்கை என்னும் வீடு என்ற ஒரு அருமையான குட்டி கதையை பற்றி தெரிந்து கொள்ளலாம். பல வருடங்களாக தச்சர் ஒருவர் பணி செய்து கொண்டு இருக்கிறார். அவர் ஒரு நல்ல தொழிலாளியாக இருக்கிறார். தொழிலாளி ஒருவருக்கு தன் பணியிலிருந்து ஓய்வு பெற விரும்பினார். குடும்பத்துடன் அமைதியாக காலம் கழிக்கப் போவதாக எஜமானிடம் கூறுகிறார். இதை கேட்ட எஜமானுக்கு அவரை விட மனமில்லாமல் மிகவும் வருத்தமடைகிறார். இறுதியில் ஒரே ஒரு வீடு மட்டும் எனக்கு கட்டி கொடுத்து போகும்படி சொல்கிறார் அந்த எஜமானர். அவருடைய கோரிக்கையை ஏற்றுக்கொண்ட தச்சர் வீடு கட்ட ஆரம்பிக்கிறார். வீடு கட்ட களத்தில் இறங்கி வீடும் கட்டுகிறார். ஆனால் அவருக்கு வேலையில் ஈடுபாடு இல்லை. ஏனோ தானோ என்று மனம் போன போக்கில் வீட்டை கட்டி முடிக்கிறார். எப்படியோ ஒரு வழியாக வீடு கட்டி முடித்த அந்த தச்சர் வீட்டை பார்வையிடுவதற்காக தன்னுடைய எஜமானர் அங்கு வருகிறார். வீட்டை முழுவதுமாக சுற்றி பார்த்துவிட்டு சாவியை தச்சரிடம் நீட்டினார். நீங்கள் என்னுடைய வேலையை செய்வதற்காக பரிசாக இதை வைத்து கொள்ளுங்கள் என்று கூறிவிட்டு வீட்டை அவரிடம் கொடுத்து விடுகிறார். ஒரு பக்கம் சந்தோஷம் என்றாலும் அவரால் துக்கமும் தாங்க முடியவில்லை. தான் இந்த வீடு என்று தெரிந்திருந்தால் இன்னும் அழகாக கட்டி இருப்பேனே என்று மனதிற்குள் புலம்ப ஆரம்பித்தார் அந்த தச்சர். தனக்காக இருந்தால் நன்றாக செய்திருப்பேனே என்று மிகவும் வருத்தமடைந்தார். தான் மோசமாக கட்டிய வீடு தானே வாழ வேண்டியதாக இருக்கிறதே என்று நொந்து போனார் அந்த தச்சர். சில மனிதர்கள் இப்படித்தான் இருக்கிறார்கள். தங்கள் வாழ்க்கையை ஏனோ தானோ என்று வாழ்ந்து கழிக்கிறார்கள். தங்களுடைய திறமையை முழுமையாக பயன்படுத்தாமல் கடினப்பட்டு வாழ்கிறார்கள். திறமையை காட்ட வேண்டிய சந்தர்ப்பங்களில் கோட்டை விட்டு விடுகிறார்கள். இந்த வாழ்க்கையும் நமக்காகத்தான் நாம் தான் அளிக்கப்பட்டு உள்ளதாக இருக்கிறது. அதை நீயே உருவாக்குகிறாய். ஒரு நாள் வாழ்ந்தாலும் அமைதியோடும் நிம்மதியோடும் வாழ்ந்துவிட்டு சென்றுவிட வேண்டும் என்று எண்ணம் தச்சருக்கு தோன்றியது. இதுவே நம் வாழ்க்கைக்கு நாம் கட்டிக்கொள்ளும் வீடாக நாம் எண்ண வேண்டும். எப்பொழுதும் எந்த வேலையை செய்தாலும் அதை நன்றாக செய்ய வேண்டும் என்கின்ற எண்ணம் அனைவருக்கும் இருக்க வேண்டும். இன்று நாம் இந்த பதிவில் வாழ்க்கை என்னும் சிறுகதையை பற்றி தெரிந்து கொண்டோம். நாளை வேறொரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.